ஜவ்வாது மலையில் உருவாகி செய்யாற்றில் கலக்கும் கமண்டல நாகநதி ஆற்றின் கரையோரம் அமைந்துள்ள ஆரணி பகுதி தொண்டை மண்டலத்தின் பெரும் வணிகத் தலமாக திகழ்ந்த இடம். தென் மாவட்டங்களையும் வட மாவட்டங்களையும் கிழக்கு மாவட்டங்களையும் இணைக்கும் முக்கிய பகுதி. காஞ்சிபுரத்தை அடுத்து முக்கிய பட்டு நகரமாகவும் தஞ்சாவூருக்கு அடுத்தபடியாக இரண்டாம் நெற்களஞ்சியமாகவும் சிறப்பு பெற்ற தொகுதி ஆரணி. இங்கு இயங்கி வரும் 300க்கும் மேற்பட்ட அரிசி ஆலைகளில் இருந்து வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் பல ரகங்களில் அரிசி ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. ஆசியாவிலேயே பெரிய செய்யார் கூட்டுறவு சர்க்கரை ஆலை தொகுதியின் மற்றொரு சிறப்பு. தொகுதி முழுவதும் பரவி உள்ள வரலாறு பேசும் கோயில்கள், புகழ்பெற்ற வந்தவாசி கோரைப்பாய், செஞ்சியில் உள்ள தேசிங்கு ராஜா கோட்டை, மயிலம் முருகன் கோயில் ஆகியவை ஆரணி தொகுதியின் இதர முக்கிய அம்சங்கள். அரிசி ஆலைகள் அதிகமுள்ள ஆரணி தொகுதியில் அரிசி தொழில்பேட்டையை தொடங்கி ஒற்றை சாளர முறையில் ஒரே சான்றிதழ் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அரிசி உற்பத்தியாளர்களின் எதிர்பார்ப்பு. அரிசி மற்றும் தவிட்டுக்கு போடப்பட்டிருக்கும் வரியிலிருந்து விலக்கு அளித்தால் அரிசி விலை தானாக குறையும் என்கிறார்கள் அவர்கள். முக்கிய உணவு தென்னிந்திய மக்களுக்கு அரிசி உணவு. இதுக்கு நம்ம வரி விதிச்சிருந்தது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா தான் நாங்கள் மத்திய அரசு கிட்ட நாங்கள் முக்கிய கோரிக்கை என்ன வைக்கிறோம்னா, 26 கிலோ அரிசிக்கு தான் வரி இல்லை, மற்ற அரிசிக்கு வரிக்கு 26 கிலோ கீழே போட்டால் வரி இருக்குன்றாங்க. அந்த வரி விலக்கு வேணும். அரிசி தவிட்டுக்கு வரி விலக்கு வேணும். இது 2 வரி விலக்கு இருந்ததுன்னா எங்களுக்கு இன்னும் நாங்கள் அரிசி விலை கம்மியாக கொடுக்க முடியும்னு மக்களுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நாங்கள் ஒரு ரைஸ் மில் நடத்தோம்னா 13-14 லைசன்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. அது மொத்தத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரே லைசன்ஸாக வர மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும். புவிசார் குறியீட்டை பெற்ற ஆரணி பட்டுச்சேலை உலக புகழ் பெற்றது. ஆரணி, செய்யார் பகுதிகள் நெசவு தொழில் சிறப்பாக நடக்கும் பகுதிகளாக உள்ளதால் பட்டு பூங்கா அமைக்க வேண்டும் என வலியுறுத்துகிறார்கள் அப்பகுதி நெசவாளர்கள். பச்சை பசேலென பசுமை தொட்டில் கட்டும் காடுகள், மனதுக்கு இதமான காற்றுடன் மயங்க வைக்கும் மலைகள், குளிர்ச்சியான இதமான சூழல் என கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள ஜவ்வாது மலையை சுற்றுலா தலமாக அறிவிக்க வேண்டும் என்பது நீண்டகால எதிர்பார்ப்பு. வேளாண் செழிப்பு மிக்க பகுதியாக இருப்பதால் அதிக அளவில் நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைத்தால் உதவியாக இருக்கும் என்கிறார்கள் ஆரணி தொகுதி விவசாயிகள். போலூர் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட ஜவ்வாது மலையில் சுற்றுலாத்தலமாக்கியிருக்கலாம். இனி வரைக்கும் அது பெரும்பான்மை ஆக்கலை. அப்புறம் சேத்பட்டு மார்க்கெட் கமிட்டி தமிழ்நாட்டிலே முதலிடம் கொள்முதல் பண்ணுறதில்ல. இங்கே வேர்க்கடலை, நெல், மேலும் நிறைய இங்கே கணிசமாக உற்பத்தி பொருட்கள் சேமித்து வைக்கிறதுக்கு கிடங்குகள் குறைவாக இருக்கிறதுனால இப்போலாம் இங்கே கொள்முதல் பண்ணுறதும் குறைவாகி போச்சு. வேளாண் பகுதியாக உள்ள போலூரில் மத்திய அரசின் திட்டங்கள் கிடைக்க வசதியாக மத்திய வேளாண் அலுவலகம் அமைக்கப்பட வேண்டும் என்பதும் விவசாயிகளின் கோரிக்கை. மிகப்பெரிய தொழில்பேட்டையான செய்யார் சிப்காட்டில் 35,000 தொழிலாளர்கள் பணிபுரிகின்ற நிலையில் அங்கு இஎஸ்ஐ மருத்துவமனை அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக நிலுவையில் உள்ளது. சிப்காட்டுக்கு செல்லும் சாலைகள் மிக மோசமாக இருப்பதால் அவற்றை சீரமைப்பதுடன் முழுமையாக விரிவாக்கம் செய்ய மத்திய அரசின் நிதி உதவியுடன் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது தொழில்துறையினரின் எதிர்பார்ப்பு. சிப்காட் ஆசியா கண்டத்திலே மிகப்பெரிய சிப்காட்டாக உருவாக்கப்பட்டுள்ளது. இதற்கு சாலை வசதிகள் மிகவும் மோசமாக உள்ளது. நெடுஞ்சாலைத்துறை மத்திய அரசு நிதியிலிருந்து சாலை விரிவாக்க பணிகள் செய்ய வேண்டும். செய்யாறு விவசாயம் சார்ந்த ஒரு பகுதி, இங்கு வேளாண் கல்லூரி கொண்டு வர வேண்டும். வந்தவாசி அருகே வெண்குன்ற கோட்டத்தில் 1440 அடி உயரத்தில் மலை மேல் அமைந்துள்ள தவளகிரீஸ்வரர் கோயிலுக்கு செல்ல சாலை வசதி அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கும் ஆரணி தொகுதி மக்கள் தற்போது பணி நடந்து வரும் திண்டிவனம் நகரி ரயில் திட்டத்தை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்கிறார்கள். பாதியில் நிறுத்தப்பட்டுள்ள திண்டிவனம் திருவண்ணாமலை பாதை பணிகளை தொடங்குவதுடன் ரயில் திட்டங்களையும் விரைவுபடுத்தினால் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க முடியும் என்பது அவர்களின் கருத்து. திண்டிவனம் டு திருவண்ணாமலை சாலை ரயில்வே பட்ஜெட் கடந்த 10 வருஷத்துக்கு முன்னே போட்டாங்க. அங்கே இருக்கிற விவசாயிகளுக்கெல்லாம் நிலமெல்லாம் கையகப்படுத்திட்டாங்க. அவங்களுக்கும் சேர வேண்டிய பணமெல்லாம் போயிடுச்சு. பிரிட்ஜு எல்லாம் கட்டிட்டாங்க. பாதியிலே வேலை நிற்கிது. உடனே மத்திய அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்தி நிறைவு செய்து பொதுமக்களுக்கு இந்த ட்ரெயினை விட்டு எல்லாருக்கும் போகிற மாதிரி போக்குவரத்து செய்தால் நல்லாயிருக்கும். பின்தங்கிய பகுதியாக உள்ள மயிலம் தொகுதியில் தொழில்பேட்டை அமைக்க வேண்டும் என்பதும் ஆரணி தொகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கையாக இருந்து வருகிறது. 830 ஆண்டுகளுக்கு முன்பு கோன் வம்ச மன்னர்களில் முதலாவது மன்னனான ஆனந்த கோன் என்பவரால் உருவாக்கப்பட்ட செஞ்சிக்கோட்டை முழுமையான வடிவத்துடன் மிச்சமிருக்கும் தமிழ் மன்னர்களின் ஒரே கோட்டை என புகழப்படுகிறது. மராட்டிய மன்னன் வீர சிவாஜி கண்டு புகழ்ந்த இக்கோட்டையை ரோப்கார் உள்ளிட்ட வசதிகளுடன் சுற்றுலா மையமாக மாற்றினால்
இப்பகுதி வளர்ச்சி பெறும் என்பது ஆரணி தொகுதி மக்களின் கருத்து. செஞ்சி மக்களுடைய எதிர்பார்ப்பாக என்ன இருக்குதுன்னா, செஞ்சி கோட்டையில் வருகை தர சிறுவர்கள் மற்றும் பெரியவர்களுக்கெல்லாம் ஒரு ரோப் கார் வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும், எல்லாரும் சுற்றி பார்க்கணும், இந்த செஞ்சி கோட்டையினுடைய புகழ் இந்தியா மட்டும் இல்லாமல் உலகெல்லாம் பரவணும், இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க. அப்புறம் சுற்றி இருக்கிற குடிநீர் வசதி, போக்குவரத்து வசதி, அகழி இருக்குது, அதெல்லாம் சுத்தம் பண்ணி அதில் படகு விடலாம். இது மாதிரி எண்ணற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செய்யும்போது எங்கள் பகுதியினுடைய பொதுமக்களுடைய வளர்ச்சியும் அந்த நகரத்தினுடைய வளர்ச்சியும் ஏற்படும். நீண்ட காலம் வந்தவாசி மக்களவை தொகுதி என அழைக்கப்பட்டு வந்த இத்தொகுதி 2008ஆம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு ஆரணி மக்களவை தொகுதியாக உருவெடுத்தது. ஆரணி மக்களவை தொகுதியில் ஆரணி, போளூர், செய்யார், வந்தவாசி, செஞ்சி, மயிலம் என 6 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன. ஆண் வாக்காளர்கள் 7,32,224 பேரும், பெண் வாக்காளர்கள் 7,58,417 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 109 பேரும் என மொத்தம் 14,90,550 வாக்காளர்கள் உள்ளனர். வந்தவாசி தொகுதியாக இருந்தபோது காங்கிரஸ் அதிக முறை வெற்றி பெற்றுள்ளது. திமுக, அதிமுக, தமாக, பாமக, மதிமுக ஆகியவையும் வெற்றி பெற்றுள்ளன. ஆரணி தொகுதியான பிறகு காங்கிரஸ் 2 முறையும் அதிமுக 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. கடந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு விஷ்ணு பிரசாத் 6,17,760 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவை சேர்ந்த செஞ்சி சேவல் ஏழுமலை 3,86,954 வாக்குகள் பெற்றார். வெற்றி பெற்ற எம்பி தங்களுக்கு அளித்த பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பது தொகுதி மக்களின் ஆதங்கமாக உள்ளது. இந்த முறை யார் வேட்பாளராக களமிறங்க போகிறார்கள் என்பது ஒருபுறம் இருக்க, நீண்டகால கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய தங்கள் எம்பியை தேர்வு செய்வதற்கு ஆரணி மக்களவை தொகுதி வாக்காளர்கள் தயாராகி வருகிறார்கள். சன் செய்திகளுக்காக ஆரணியிலிருந்து கௌரி சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.